தான் நீங்கள் எங்கேயோ போகணுமா, அதனால் உங்களை விடுவிக்கிறேன். வாழ்த்துக்கள். நான் நல்லா போடலை, எதிர விளையாடினவர் அடிக்கலை. அடுத்த மேட்சுக்கு பாருங்கள், நாளைக்கு 4 பக்கமும் அடிப்பாங்க என் பாலை. வாழ்த்துக்கள். நாளைக்கு 11 மணிக்கு என் மேட்ச் இருக்குது. இந்த கேப்பில் இந்த விளம்பரத்தை நான் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. அடுத்த சுற்றில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்பெஷல். ஓகே ஓகே, அடுத்த மேட்ச் இங்கே டாட்ஸ் டாக் டெவில்ஸ் வர்சஸ் ரீனிங் ஸ்பார்டன்ஸ் கிடையே மேட்ச்சு. ஸோ முதல் பால் ஒரு குயிக் சிங்கிள். எஸ், எங்கள் சர்மாஜி கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, கரெக்டாக டிஸ்டன்ஸ் கொடுப்பா அப்படி. அண்ட் தட் இஸ் அ 1 சிங்கிள் அண்ட் சேஃபு. ஓ, நல்ல பால். ஆனால் அதோட நல்ல சேஃபு, கொஞ்சம் டிஃப்ரெண்டான சேவாக இருந்துச்சு. ஆஹா ஆஹா ஆஹா, அடித்தாருங்க. பால் பெருசா தூக்கி அடித்தாரு. 2 அவுட்டா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஸோ ஒரு ரன் இங்கே மறுபடியும். ஸோ 10வது மேட்ச். ஆமாண்ணே, ஆனால் காலையிலேருந்து ஒரு மாதிரி அப் அண்ட் லோவாக போயிட்டு இருக்குண்ணே. ஒன் சைடு கேம் நிறையா போயிருக்குண்ணே இன்னைக்கு. எஸ், இன்னைக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு நாள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 15வது நாளுங்க. வெற்றிகரமான 15வது நாள் மக்களே. இதுக்கெல்லாம் காரணம் உங்களோட சப்போர்ட் தான். ஸோ இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆகாஷ் அண்ட் அருண் அண்ட் சங்குமார், இந்த 3 பேர் சார்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் எங்கள் குரலை கேட்டு எங்களை காரி துப்பாமல் இவ்வளோ நாள் எங்களை உயிராக வச்சிருந்ததுக்கு. லோ பிட்டா சரியா பண்ணல. ஸோ அகைன் குயிக் சிங்கிள். எஸ், குயிக் சிங்கிள். ஆனால் உண்மையிலே 15 நாளையுமே சேர்த்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு தான் நிறைய ஒன் சைடு கேம் போயிருக்குது. இது ஒரு ரெக்கார்டு. எஸ், இது ஒரு ரெக்கார்டு. வர வர டெய்லி ரெக்கார்டு போயிட்டு இருக்குது, என்ன செய்ய. ஆமாம், டெய்லி ரெக்கார்டு. வாங்க தலைவரே, பார்த்த முகமாக இருக்குது. போலர் தானே நீங்கள்? தெரியும். ஒரு போலர் இன்னொரு போலரை பற்றி தெரியும்ல, அதனால தான் நாங்கள் கரெக்டாக கை கொடுக்குறோம். ஆஹா, வாட் அ ஷாட். சங்கனா பிடிப்பீங்களா? அதெல்லாம் இந்த ரிஸ்க்ல நான் எடுக்க மாட்டேன். பில்லரா அவரே நான் பிடிக்கணுமா? ஓகே, நீங்க பவுண்டரி பின்னாடி இருக்கீங்க, உங்களுக்கு கைக்கு கேட்ச் வர நினைச்சேன். பட் ஆனா இல்ல, பவுண்டரி ஓவரை தாண்டி போயிருக்குது. எக்ஸ்ட்ரா கவர்ல 6. ஆகாஷ், நேத்து நீ ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டே. வெல்கம் பவுண்டரி. டிஜே லேட்டே பாட் ஆஃப் பண்ணிருங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபேமஸ் ஆயிட்டோம். போல்டு. ஒரு கம்பேக் கொடுத்தாரு. போல்டு. அவ்வளவுதான். போல்டு. வாங்க தேவதைங்களா, வாங்க ஆடுங்க. உங்க ஸ்டெப்புக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். போடு போடு. நீ ஏமா கண்ணாடி போடல? நீங்க போட்டுருக்கலாம்ல. ஓகே டிஜே, அதானே சென்டர் ஆடுற. நீங்க மட்டும் ஏன் கண்ணாடி போடல? போட்டுட்டு வரீங்களா? போட்டுட்டு வாங்க. ஓகேங்க, முதல் விக்கெட் விழுந்திருக்குதா. தொடர்ந்து அடுத்த பால். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 9. ஸ்லிங்காம் ஆக்ஷன் மாதிரி இருந்தது. ஒரு ஓட்டம் மட்டுமே இல்ல, சிங்கிள். ஆனா முக்கியமா இந்த டோர்னமெண்ட்ல நிறைய ஸ்லிங்காம் ஆக்ஷனுமே நம்ம பார்த்துட்டோம். நல்லா இருக்கு அதையும் பார்க்கிறதுக்கு. மலிங்கா ஸ்லிங்காம் ஆக்ஷன், மலிங்கா மாதிரி ஸ்லிங்காம் ஆக்ஷன், கையை சைடுல இருந்து போடுவாங்க. மலிங்கா. ஆமா, நிறைய பார்த்துட்டோம். மீது ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, சொன்னாலும் கேட்காது. காத்து அந்த பக்கம் போகாது. ஐயோ, கைகளை கொடுக்காரு. பிடிச்சாரா? இல்லை, நோ மேன்ஸ் லேண்ட். ஸோ ஜஸ்ட் சேவ் அண்ட் ஒரு ரன். ஓகே, ஆவரேஜ் ஸ்கோரா மினிமம் வந்து 50+ போட்டால் தான் எந்த பேட்டிங் ஃபஸ்ட்டு டீம் பண்ணுறதா இருந்தாலும் அது கொஞ்சம் சேவ் ஆக முடியும்.
இல்லைன்றால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஐ சபாஷ். ஆக்சுவலா ஷாட் இது அடிக்கணும்னு நினைச்சீங்க, உடம்புல பால் படக்கூடாதுன்னு போனது பேட்டை எங்கேயோ. விட்டாரு. அந்த பால் பேட்ல பட்டுச்சு, பவுண்டரியா மாறிச்சு. ஓகே டிஜே, அடிக்கணும்னு நினைச்சது மிட் விக்கெட்ல, ஆனா போனது ஃபைன் லெக் சைடுல. காத்து வேலையை காட்டுது. யாருக்கிட்ட உடம்புலையா தூக்கி போடுற பால? பால் எவ்வளவு ஸ்பீடா ஆகுது பாருங்கண்ணா, காத்து வேலையை காட்டுதுண்ணா. ஆமா, பால் செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்குப்பா. யாரில் பேட்டருக்கு கொஞ்சம் இந்த சைடு கொஞ்சம் ஆபத்து தான். மறுபடியும் அதே தான். இன்சைட் த பாடி கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காருப்பா. பேட்ஸ்மேன் ரெடியா இருக்கிறாரு, கையில கிளவுஸ்லாம் போட்டுக்கணும். அடுத்த பால் ஓகே, வைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், வைடு. அண்ணா டைட்டானிக் படம் பார்த்தல? ஆமாண்ணே, அது ஜாக் அண்ட் ரோஸ். ஆமாண்ணே, அந்த கப்பலுக்கு முன்னாடி அதே மாதிரி சீன் பாரு. எங்க கப்பல்ஸ் பார் முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க பாருங்க. ஆனா இறங்கிட்டாங்க கேட்டுட்டு. சொன்னோனே இறங்கிட்டாங்க. ஓ சூப்பர் பால் அகைன், மறுபடியும் ஒரு டாட் பால். உன்னை வந்து ஸ்டம்பிங்ன்ற முறையில் ரன் அவுட் முறையில் எடுக்க மாட்டேன், விளையாடு அப்படின்னு கீப்பர் சொல்றாரு. ஓவர் முடிவில் ஸ்கோர் 16. இங்க ஆக்சுவலி நல்ல ஓவர் தான், பவுண்டரி போகாம எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? 2ண்ணே. 16ஆ? ஆமாண்ணே. ஓகே, 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. ஓகே விஜய், கட்டர் பால் மறுபடியும் ஏமாந்துட்டாருப்பா. அவ்வளவுதான், எப்பயாவது இந்த பாலை யூஸ் பண்ணி விட்டா அவ்வளவுதான். பேட்டரிக்கு என்னடா இது, என்னடா நடக்குது? உலகத்தையும் ஏமாத்திடலாம், ஆனா எங்க சர்மாவை ஏமாத்த முடியாது. அதேதான், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எல்லாரும் அப்பீல் கேக்குறாங்க. பட் ஆனா கீப்பர் அதெல்லாம் ஒண்ணுல சும்மா இருங்க அப்படின்றாரு. சோ டாட் பால். ஓ நல்ல பால் பாடி லைன்ல ஓட்ட பால். மிஸ் ஃபீல்ட் அண்ட் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் இன்சைட் த சர்க்கிள். ஓகே, கொஞ்சம் க்ளோஸா போன மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் போகல. நல்லா ரன்னிங், சொன்ன உடனே இவங்களும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த பேட்டரோட விக்கெட் ரொம்ப முக்கியம். ஓ மறுபடியும் நல்ல பால், அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. போன ஓவரை எங்கே விட்டாங்களோ அதே மாதிரி தான் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே டெய்லர், அதே வாடகை. நல்ல பால் மறுபடியும் நல்ல பால் போச்சு. ஜஸ்ட் மிஸ்ஸுப்பா, இல்லாட்டி பேட்டரி இங்கே வந்து அவுட் ஆகிருப்பாரு. ஸோ அதுவுமே மிஸ்ஸு. டார்க் டெவில்ஸ் கொஞ்சம் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மன்னிக்கணும், ஸ்பார்டன்ஸ். அது மறுபடியும் ஸ்லோவர் பால்ல பேட்டரி பீட்டன் ஆகுறாரு. முதல் முறை இல்லை இந்த டோர்னமெண்ட்ல, இது பல முறை மறுபடியும் நடந்திருக்கு. பவுலர் மூளையை பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடியல, ஸ்கோர் 17. வெறும் ஒரே ரன்னு. நல்ல ரன்னுங்க, சூப்பரா போட்டிருக்காரு ஓவர். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? 5 ஓவர் மேட்ச்ல இந்த பீச் கிரிக்கெட்ல ஒரு ரன்னு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். கோவலம் சூப்பர் தான் போட்டு ஒரு ரன்னு கொடுத்தாரு, அது பைஸ்ன்ற முறையில். அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாண்ணே. வேற யாரு? நான் தான். அதே தானே.
அது பார்த்துக்கலாம் விடுங்க. ஓகே 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 17. கொஞ்சம் ரன்னு கம்மியாக இருக்குது. ஸ்பாட்டன்ஸ் அணி கொஞ்சம் அதிகமாக ஏதாவது பண்ணணும். படனா டார்க் டெவில் தேர் இன் டார்க் மோட் அப்படின்னு தான் சொல்லணும். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க bowling. எஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓவர். தேவையான ஸ்கோர் அடிக்கணும்னா இந்த எண்டில் தான் விளையாட முடியும். ஆனா அதுக்கு பவுலர் விட்டு வைக்கணுமே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் வித் வைட் இன் தி 4th ஓவர். ஸ்டார்டிங் வித் வைட். இந்த எண்டு ஃபுல்லா பவுலர்கள் சாம்ராஜ்யம் தான். எப்படி போட்டாலும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் வணக்கங்க. எல்லா ஆடியன்ஸ்க்கும் வணக்கம். நல்ல ஷாட், பட் ஆனா பெருசா போகல. ரெண்டா இல்ல ஒண்ணே சேஃப் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த எண்டு ஃபுல்லாமே பவுலர்கள் சாம்ராஜ்யம் தான். நீங்க லைட்டா போட்டாலே போதும். நாளைக்கு வாசுருதி அப்படின்னு சொல்லிட்டு பால கூட்டு போயிடும். சூப்பர் கிங்ஸ் மேட்ச் இருக்கு. அது என்னோட மேட்ச். மறக்காம தயவு செய்து பாருங்க. ஓகேவா? நாளைக்கு 11 மணிக்கு கண்டிப்பாக. ஐயோ மிஸ் ஃபீல்ட். அடிக்கு ஒரு தடவை, அம்மாவாசைக்கு ஒரு தடவை அடிச்சா போல ஒரு பால் பட்டுச்சு. அதுவும் வேஸ்டா போச்சு. ஒரு ஆஹா ரன் அவுட்டா? ஓகே, ரிவ்யூ கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி பாத்து சொல்லுங்க. ஓகே, டிசிஷன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தட் இஸ் நாட் அவுட். நாட் அவுட் முடி வந்திருக்கு. அடுத்த பால் எட்ஜ் கையில முடிஞ்சு. அவ்வளவுதான், ஈஸி கேட்ச், கீப்பர் கேட்ச். என்னத்துக்கு நீஞ்சி நிற்கிறீங்க? நான் கடல்ல நீச்சல் அடிக்கிறேன். வந்து என்ன டான்ஸு? சூர்யா டான்ஸ் ஆம்பா, சூர்யா டான்ஸ். ஐயோ 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 என் ராசா வாயா. ஏயா கடல்ல வந்து உயிருக்கு போராடுற மாதிரி நீந்த டான்ஸ் ஆட தானே சொன்னேன். ஆமா, ஏதோ ஆயிடுச்சு. அடிச்சாரு நாளா. எஸ், வெல்கம் பவுண்டரி. ஆஹா, தேவையான நேரத்தில் ஒரு 6. ஓகே டிஜே. ஓகே, அந்த ரன் அவுட் அப்புறம் ஒரு விக்கெட், அதுக்கப்புறம் இப்போ ஒரு பவுண்டரி. மறுபடியும் லோ பில் டாஸ் பட்டனா இந்த முறை சரியா படவில்லை. அண்ட் ஒரு சிங்கிள். ரன் அவுட்டுக்கு நிறைய எய்ம் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஸ்டிக்கு தான் கரெக்டாக த்ரோ பண்ணுற மாதிரி போடுறாங்கப்பா. நல்லா இருக்கு. இவ்வளோ காத்துலேயும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது பெரிய விஷயம் தான். எட்ஜ் மறுபடியும். ஓகே, இந்த முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இந்த பேட்டரை. விக்கெட் அகைன், பேக் டு பேக் இந்த ஓவரில். அருணே, நீயும் வந்து 3 பேர் அவங்களுக்கு டப்பா டான்ஸ் ஆடலாம். அவங்க 3 பேர் அங்க, நம்ம 3 பேரும் கீழே. வேணாம்ண்ணே, நல்லது. அவங்க வரமாட்டாங்கல்ல, டான்ஸ் ஆடி காமிச்சிடலாம். பரவாயில்ல.
அவங்க என்ன ஆடுறாங்க, நம்ம ஆடுறது நல்லா ஆடுறோம். ஓகே டிஜே. ஓவர் முடிவுல 26 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஓவர்ல 26 வந்துருச்சா? ஆமாண்ணே, ஒரு ஓவர்ல 24 அடிக்கணும். நெருங்கிட்டாங்க. இந்த ஓவர்ல ஒரு 10 ரன் வருமா? இல்லைண்ணே, இந்த ஓவரில் 26 அடிக்கணும், 24 அடிக்கணும் மினிமம் ஆகுதும், இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் தான். பட் பார்க்கலாம் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இல்லைண்ணா, இந்த சைடு கொஞ்சம் ஈஸி, பார்க்கலாம். இது 5வது ஓவரா? ஆமாண்ணே, நல்லா ஓவர். முதல் பந்து ஒரு ரன். ஓகே, ரன் ரொட்டேஷன் ஓகே, பட் பவுண்டரிகள் தேவை ஸ்பார்டன்ஸ் அணிக்கு. பவுண்டரிகள் தேவை, அப்பதான் சேர் கேர்ள்ஸ் அடிக்கடி ஆட விட முடியும். ஃபுல் டாஸ் பாலே தூக்கி அடிச்சாரு 6. முக்கியமா நோ பால். நோ பாலா? ஆமாண்ணே. வா ரே வா. ஓகே டிஜே. ஓகே, நோ பால், ஒரு 6 அண்ட் ஒரு ஃப்ரீ ஹிட்டு. தேவையான ஓவர் இதானா? நடக்குமா? நினைச்சது 24 ரன் ஒரு ஓவரில் அடிப்பாங்களா அப்படின்றத பார்க்கணும். பட் ஆனால் இங்கே வந்து ரிவ்யூ போயிருக்காங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லிடுவாங்க, வெயிட் பண்ணுங்க. செல்ஃபி எடுக்கிறாங்கோ, நீங்க எடுங்கோ. எடுங்க எடுங்க. ஓகே, அது நோ பால் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் ஃபார் த பவுலிங் டீம். எனவே 6 கிடைச்சிருக்கு, அது ரொம்ப பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். ஐயோ, இந்த முறை கரெக்டான நோ பால். கண்ணா 2 லட்டு சாப்பிட ஆசையா? ஒரு 6 மிஸ். போன முறை அந்த லட்டு போயிருச்சு, இந்த தடவை அந்த லட்டு கரெக்டாக கடிச்சிருக்கு. யூஸ் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஸ்பாட்லண்ட்ஸ் அணி என்ன மாதிரியான ஓவராக மாறப்போகுது இந்த ஓவர். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ரன்கள் வந்துருச்சு, இப்போ இன்னும் கொஞ்சம் பால்கள் இருக்கிற நிலைமையில இந்த ஓவரை எவ்வளோ தூரம் புஷ் பண்ணி ஸ்கோர் போர்டை தள்ள போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃப்ரீ ஹிட்டு. சூப்பரா போட்டாருங்க, சூப்பரா போட்டாரு இந்த பால. ஃப்ரீ ஹிட்டை மிஸ் பண்ணிட்டார் ஐயா. டாட் பால் ஃப்ரீ ஹிட்ல. தூக்கி ஹைட்ல அடிச்சாருப்பா. ஸ்கொயர் லெக் திசையில கேட்சியா? போடுறா. என்னயா கேட்சா? ஐயோ, கொஞ்சம் மிஸ்ஸா. சீரியஸ்லி உடனே பால் எடுத்து அடிச்சிட்டாருப்பா. ஸ்கொயர் லெக்ல இருந்து ஃபைன் லெக் வரைக்கும் மனுஷன் ஓடி போய் பிடிச்சிருக்காரு. செம்ம கவரிங், பட் கேட்ச் டிராப். ஆனா செம்ம எஃபர்ட் ப்ரோ, நல்ல எஃபர்ட் சீரியஸ்லி. அண்டரஜி சரியா போல. ரன் அவுட் அண்ட் எஸ் ஃபைனல் ரன் அவுட் கிடைச்சிருக்குது இங்க. மறுபடியும் அவுட். சர்மா ஓகே டிஜே. என்ன பாட்டு, என்ன இது? டிஜே லவ் ஃபெயிலியரா? ஐயோ, மறுபடியும் பாசிபிலிட்டி.
100க்கு 200% இருக்குதுங்க. அண்ட் another ரன் அவுட்டுங்க. அவுட். மாத்தி இது பண்ணிட்டாங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேக் டு பேக் ரவுண்ட். பேக் டு பேக் ரன் அவுட் இங்க விழுந்திருக்குது. ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் அணி 36 ரன் அடிச்சிருக்காங்க. 37 ரன் அடிச்சா வின்னு டார்க் டெவில்ஸ். பேட்டிங் டீம் உள்ள போலாம். பேட்டிங் டீம் பேட்ஸ்மேன் உள்ள போலாம். பேட் லைட் ஆகுது பாருங்க. நெக்ஸ்ட் மேட்ச் ஒன்று இருக்கு. ப்ளீஸ் ஹரி அப். ஸோ இன்னொரு மேட்ச் இருக்குது, அதனால் பேட்டிங் டீம் உள்ளே இறங்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆஸ் ஃபாஸ்ட் as possible. பேட்டிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமாக உள்ள வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. பேட்டிங் டீம் குமார் சுமன் திருமலை செட்டி சுமனான்னு கேட்டுக்கோங்க ப்ரோ. ஸோ மோனிஷ் அண்ட் சுமன் நீங்கள் பேட்டிங்க்கு வந்திருக்காங்க. அருண் அவர் கமெண்ட்ரி இருக்காரு, பவுலிங்ன்றீங்க. சர்மாஜி கே பேட்டா நல்லா இல்லையா? சரி விடு, பரவாயில்ல. 37 அடித்தால் வெற்றி. முதல் பந்து. ஆஹா, இது போதுங்க. தட்டி ஆடினா போதும். அதை தான் பண்ணிடுறாரு. முதல் பாலை தட்டி விட்டு ஒரு சிங்கிள். சங்கமாம் லாஸ்ட் மேட்சே சொன்னார் பவுலிங் டீமோட சட்டை நல்லா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு. அடுத்த பால் ரிவர்ஸ்ல என்ன ஷாட்டுங்க! எப்பா சூப்பரா பிக்கப் பண்ணி விட்டுருக்காரு. ஓவர் எக்ஸ்ட்ரா ரீஜன் 6. கிளென் மேக்ஸ்வெல்லே கண்ணு முன்னாடி பார்த்தோம். சரியான ஷாட்டு திருப்பி விட்டாருங்க.
திரும்ப ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மீண்டும் இந்த முறை ஒரு டாட் பால் பேட்டில் பண்ணல. பெரிய டார்கெட் இல்லை, 37 தான். அதில் ஆல்ரெடி 7 ரன் குயிக்காக வந்துருச்சு. லெக் சைடில் போடப்பட்ட பாலை வீரியோட பார்த்தாரு, வைடு. ஆஹா, இறங்கி வந்து அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. மீண்டும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட்ஸ். அந்த ரிவர்ஸில் ஒரு 6 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாட் பால்ஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்காரு பவுலரிங்க அருண். ஸ்லோ பால் காத்துல கேட்சா. ஐயோ மிஸ்ஸுங்க. நல்ல ட்ரைப்பா, நல்ல ட்ரை. காத்துல கொஞ்சம் கஷ்டம், பால் தள்ளிட்டு போயிருக்கு. நான் மாம்ஸ் உங்கள் டான்ஸுக்காக 4 கேமரா இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, உங்களை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு. என்னங்க ஐயா? உங்களோட டான்ஸுக்காக 4 கேமரா உங்களை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். கவர் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ். நீங்கள் வாங்க. கையிலே கொடுக்குறாரு. ட்ரிவன் ஸ்ட்ரைட் பேக் டு த பவுலர். முதல் ஓவர் அந்த டாட் பாலோட முடிவுக்கு வருது. ஐயா, கப்பிள்ஸ் பாறை மின்னுது. அங்கே தான் போகணும் நம்ம. இப்போ நானும் வரேன் மாம்ஸ், கவலைப்படாதீங்க. எனிவேஸ், முதல் ஓவர் முடிவில் 10 ஃபார் நோ லாஸ். இன்னும் 27 ரன் அடிக்கணும் 4 ஓவரில். சங்கமாம்ஸ் 27 ரன் 4 ஓவரில். பவுலிங் டீம் இங்கே ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 27 அடிக்கணுமா? ஆமாம். எத்தனை ஓவருக்கு? 4 ஓவருக்கு. 4 ஓவருக்கு. இந்த ஓவர் நல்லா போடணும். கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர் நல்லா போடணும். அதுக்கப்புறம் அடுத்த ஓவரும் நல்லா போடணும். அதுக்கப்புறம் நல்லா போடணும். இப்படி நல்லா போட்டால் தாங்க வெற்றி பெற முடியும். சச்சோ, நம்ம சியர் லீடர்ஸ்க்கு என்னமோ ஆயிடுச்சு, தனியாக ஆடிட்டு இருக்காங்க. அது இதெல்லாம் கண்டுக்கூடாது. அதெல்லாம் நானே தெரிஞ்சு தானே தூரமாக வந்துட்டேன். நான் பேச்சு கொடுக்காம உசாரா வந்துட்டேன்ல. சரி, ஜாம்பி. அது என்ன ஒரு சொல்லுவாங்க படம் பேரு? ஜாம்பியா? அது ஒரு நோய் வந்து கடிப்பாங்களே. ஐயோ, நல்ல ட்ரைப்பா, சூப்பர் ட்ரையாங்க. ஷார்ட் மிட் விக்கெட் ரீஜன்ல. சிறப்பான பால், ஒரு டாட். மச்சான் அப்பர் கட் ஆட பார்த்தடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணாரு பேட்ஸ்மேனு. ஆனால் பால் டக்குன்னு போயிடுச்சு. சூப்பர் பவுலிங்க, சூப்பரா போட்டாருங்க. இன்னொரு டாட் பால். ஒரே ஒரு ரன் தான் பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்த வந்த 3 டாட் பால் தொடர்ந்து. நாலாவது டாட் பால் தொடர்ந்து. ரூமே கொடுக்காம கிராம்ப் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. ஒரு பால் கூட அந்த வித்து கொடுக்காம சூப்பரா போட்டுட்டு இருக்காரு பவுலரு. ஸோ நெக்ஸ்ட் ஆட போற டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ரைடர்ஸ் கோவளம் வர்சஸ் நெஸ்னெக் திருக்கழுக்குன்றம். ஸோ வேவ் ரைடர்ஸ் கேப்டன் அண்ட் நெஸ்னெக் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்துட்டீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். வேவ் ரைடர்ஸ் கேப்டன் அண்ட் நெஸ்னெக் கேப்டன் 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எஸ், வாங்க பிரசன்டேஷன் ஏரியா வாங்க. வாங்க, உங்களுக்கான டெஸ்ட் போடப்பட உள்ளது. ஆகாஷ், உங்களை யாரா பாட்டு கேட்டாங்களா? நீ பாட்டு போடாம தானே ஆடின்னு இருக்காங்க. நீ எதுக்கு பாட்டு போட்ட?
ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் கோவளம் 2025 15th டே ஆன இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேவ் ரைடர்ஸ் கோவளம் வர்சஸ் நேஸ்னேக் திருக்கழுக்குன்றம். பவுண்டரி, தேவையான ஒரு பவுண்டரி. ஸோ டாஸ் வந்து வேவ் ரைடர்ஸ் கேட்க போறாங்க. ஹேட் சிட்ஸ் கால். ஹேட் சிட்டிஸ் டாஸ் வின் பண்ணிருக்காங்க வேவ் ரைடர்ஸ் கோவளம். பவுல் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த போத் டீம்ஸ் ஃபார் த செகண்ட் ரவுண்ட். வின் பண்ணுங்க. ஆனதர் ஒரு குவிக் சிங்கிள். ஓடிட்டாங்க சங்கமாம்ஸ். எஸ், சியர் லீடர்ஸோட ஸ்டேஜ் பார்த்தீங்களா? அடுத்து வந்து பல்ட்டி அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீ பேசாம இரியா, போறதுக்குள்ள உனக்கு எதனா ஆயிட போகுது. ஐயோ சாமி, வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். போடு. ஐயோ, என்ன போறீங்க? அடிச்சாரு பேட்ஸ்மேன் பவுலர் எங்கேயோ தூக்கி அடிச்சாருங்க. எஸ், அதேதான். எதிர் திசையில, எதிர் காத்துல, அகைன்ஸ்ட் தி விண்ட்ல எங்கேயோ தூக்கி அடிச்சாரியா. ஆஹா, நைஸ்லி பிளேட். ஒரு சிங்கிள் கவர்ஸ் பக்கம். ஓவர். எஸ், அதோட ஓவர் முடிவு வருது. ஐயா ஸ்கோர். ஏன் சர்மா அவர்கள் இருக்கிற இடம் தெரியாமே ஆயிட்டாரு. அலப்பறை பயங்கரமா பண்ணுவாரு, என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுவாரு. பிறந்த நாளா? பசிக்குதா? ஞாயிற்றுக்கிழமை வச்ச உனக்கு தலப்பாக்க வந்துருக்குமே. 26. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லி பண்ணுவேன். கொஞ்சம் ஃபாஸ்டா புஷ் பண்ணலாம் பிரதர். அடுத்த மேட்ச் லைட் ஒரு மேட்ச் இருக்கு. ப்ளீஸ். அப்புறம் சர்மாஜி கே பேட்டாவே அம்பையர் நெக்ஸ்ட் மேட்ச் இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த ஓவரில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறாராம். 11 ரன் அடிக்கணும் 2 ஓவரில். எனக்கு என்னமோ லாஸ்ட் பால் வரைக்கும் போகும்னு தோணுது சங்கமாம்ஸ். நோ வே, இந்த ஓவரில் முடிஞ்சிடும் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆட்டேங்க அப்பா, நான் லாஸ்ட் பால் வரைக்கும் போகும்னு சொல்கிறேன். தெரியாமல் சொல்லிட்டேங்க. பால் சூப்பராக போடுறாருங்க. நம்ம அதை தான் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாக பார்த்துட்டு இருக்கோம். பவுலிங் டீம் நல்லா கம்பேக் கொடுக்குறாங்க அவங்களோட செகண்ட் இன்னிங்ஸில். ஆமாம். எப்பா தம்பி பார்த்து போடு. ஆஹா, ரன் அவுட்டா? இல்லைங்கோ, நல்ல ரன்னிங். பார்த்துக்க, ஸ்டேஜை பார்த்துக்கோ அருண். அருணாசன் நெருங்குதுல்ல. அருண் ஸ்டேஜை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காராம். நோ பால். ஃப்ரீட்டா டேவுடா 7 மல்ல டேவுடா ஸ்டெப் போடுங்க. எஸ், அங்கே வந்து விட்டது. ஃப்ரீ ஹிட், இலவச அடி. வைடு. ஸ்டார்டிங்கில் நல்லா தொடங்கினாரு. ரிவ்யூ கேட்டிருக்காரு. எதுக்கு ரிவ்யூ ஐயா? வைடுக்கு. யா பா, சைடில் காலை தூக்கிட்டு. ஆஹா, அம்பையரே அடிக்கிறாங்க.
என்ன சங்கமாம்ஸ் வீக்கெண்டு, இன்னைக்கு வீக்கெண்டுன்றனால நம்ம பீச்சே கூட்டத்தில் வந்து கோலா கட்டுது போலயே, செமையா இருக்கு பார்க்குறதுக்கு. களை கட்டுது. எஸ், நான் தமிழில் தப்பாக சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஓகே, வைடு கொடுத்த ரம்பையர் அந்த டெசிஷனை இப்போ ரிவர்ஸ் பண்ணணுமா? ஆல் ஓகே, ஒரு லீகல் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்கார் ரம்பையர். லீகல் டெலிவரி. வைடு கிடையாது. ரிவ்யூ சக்சஸ். ஆஹா ஆஹா ஆஹா, சூப்பரு. நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகும் போல இருக்கு மேட்ச். எஸ், ஆடி போச்சுனா தான் நல்லா இருக்கு. எனக்கு சூப்பர் ஓவர் வந்தா இன்னும் ஜாலியா இருக்கும். ஆல்ரெடி இன்னைக்கு 2 மேட்ச் சூப்பர் ஓவர் ஆச்சுல. நேத்திக்கா இன்னைக்கா? தெரியலையே. நேத்திக்கு சூப்பர் ஓவர் இல்லாம போச்சு. நான் வர மேட்ச் அன்னைக்கு நான் வரேன். ஓகேயா போகுது சங்கமாம்ஸ். என்னங்க 4வது ஓவர் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா போடுறாரு. டீமோட பெனால்டி மேட் ஓவர் சூரா போட்டுட்டு இருக்காருங்க. சார் பேட்டிங்ல மிஸ் பண்ணத பவுலிங்ல கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். பால் வாரே வா, சரியான ஓவருங்க. மேட்ச் அப்படியே மாத்திட்டாரு, மொமெண்டத்தை அப்படியே மாத்திட்டாரு. இருபத்தி 29 4 ஓவர் முடிவில் 29 சங்கமாம்ஸ். லாஸ்ட் ஓவர்ல 8 ரன் தேவை. 8 ரன் தேவை. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சோ அடுத்த மேட்ச் டாஸ் 4வது ஓவர் போட்ட மாதிரி போடுவாரா இவரு? எஸ், அடுத்த மேட்ச் டாஸ் போட்டாச்சு. சோ டாஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம் கொஞ்சம் பவுலிங்க்கு ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. ஏன்னா உங்களுக்கு போது வெளிச்சம் தேவைன்னா நீங்க பிஃபோரா ரெடி ஆயிடுங்க. சங்கமாம்ஸ் அதெல்லாம் பரவாயில்ல. எங்க தலைவர் காமராமேன் நாகராஜ டான்ஸ் ஆட வச்சீங்களாமே, இன்னொரு வாட்டி ஆட வைப்பீங்களா? ஆமா ஆமா, நாகராஜ கூப்பிட்டு வராரு பாருங்க, கூடிய விரைவில் வந்துருவாரு. எனிவேஸ் லாஸ்ட் ஓவர் 29 நாகராஜ் அந்த தூங்கும் போது மட்டும் தான் கண்ணாடி கழட்டுவார். அவர் தானே? எங்கயா கண்ணாடி காணோம்? அந்த அழகு உனக்கு கண்ணாடி தான். அந்த கண்ணாடி எடுத்து மாட்டியா அண்ணே? நாகராஜனே கண்ணாடி மாட்டுங்கண்ணே, மாட்டுங்கண்ணே மாட்டுங்கண்ணே. பவுலர் நேம் ப்ளீஸ். ஆஹா, மீண்டும் ஒரு த்ரில்லிங் மேட்ச் தான் பார்க்க போறோம். ஸோ 10வது மேட்ச் த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு. கடைசி 6 பந்துக்கு 8 ரன்கள் தேவை. எஸ், ஒரு நெயில் பைட்டரா போயிட்டு இருக்கீங்க. 8 ரன்னு 6 பால்ல. சாதா பவர் பிளே இல்ல, ஒரு பேட்டிங் கிரக்ஸ் பவர் பிளே அப்படின்னு சொல்லலாம். சூலேரி காட்டு குப்பம் அடிப்பாங்களான்னு பார்க்கணும். நல்ல சான்ஸ் கிடைச்சது போன ஓவருக்கு. வித்த விண்டுக்கு கிடைச்ச மிஸ் பண்ணாங்க. ஐயோ, ஒரு லூஸ் டெலிவரி கொடுத்தாருங்க. 6 முதல் பால்லயே 6. டைமிங் நல்லா கொடுத்தாரு. வித்து குத்து டைமிங் கொடுத்தா அந்த பால் 6 தான் போவோம். இதை பாருங்க எப்போ போடுறாரு பாருங்க நல்ல பாலை. இந்த பாலை ஃபர்ஸ்டே போட்டுருந்துருக்கணும். சிங்கிள் மட்டுமே. அது மட்டும் இல்லை, 2வது கேள்வி நம்ம அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சிச்சு. சிங்கிளோட வசூல் ராஜா தொல்லை இனிமேல் நமக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சூலேரி காட்டுக்குப்பம் ஜெயிச்சிடுச்சு. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. அம்பையர் வேவ் ரைடர்ஸ் ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. சோ அடுத்த மேட்ச் நடக்கிற வேளையில பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் ஓட குவிஸ் கேட்கப்பட்டது. 2வது கேள்வி. சோ எல்லாரும் உள்ள போங்க. ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. பேட் அந்த கேள்விக்கான கரெக்டான ரெடி. அந்த கேள்விக்கான பெற்ற டிஏடிஎஸ் டார்க் டெவில்ஸ் சூலேரி காட்டுக்குப்பம் அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டு.